நவம்பர் 12 நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 5ல் இந்தியன் பாலிட்டி ஜுடிஷியரி இன் இந்தியா, இந்திய நிதி அமைப்புகள் அப்படின்ற அந்த டாபிக் கீழே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை கவர் பண்ணுற மாதிரி நியூஸ் தான் இது. உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா பதவியேற்பு. ஆல்ரெடி இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறமா புதிய தலைமை நீதிபதியாக வந்து சஞ்சீவ் கன்னா வந்து முறைப்படி பொறுப்பேற்றிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவர் 51வது சீஃப் ஜஸ்டிஸ். அவர் பொதுவாக வந்து நீதிபதி, ஒரு தலைமை நீதிபதியோட ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 65. மே 13 வரை, அவர் அடுத்த வருஷம் மே 13 வரை அவரோட பதவி காலம் வந்து நீடிக்கும்னு சொல்கிறாங்க. இவர் இதுக்கு முன்னாடி நீதிபதியாக இருந்தப்போ அட்டன் பண்ண ஒரு முக்கியமான தீர்ப்பு என்னென்னா 370 அந்த பில் வந்து ரத்து செஞ்சாங்க இல்லையா, ஜம்மு காஷ்மீரோட பில். அந்த தீர்ப்பை 5 நீதிபதிகள் வந்து வழங்கினாங்க. அந்த 5 நீதிபதியில் ஒருத்தராக இவர் செயல்பட்டார். அது குறிப்பிடத்தக்கது. ஸோ யார் வந்து தலைமை நீதிபதியை, சீஃப் ஜஸ்டிஸை வந்து யார் வந்து பதவி பிரமாணம் பண்ணுவாங்க, யார் முன்னாடி ஓத் அவர் வந்து எடுப்பார் அப்படின்ற கொஷின் கேட்டால் கூட நீங்கள் தயங்காமல் குடியரசுத் தலைவர்ன்றதை நீங்கள் சொல்லணும். அதுதான் கரெக்டான ஆன்சர். குடியரசுத் தலைவர் முன்னிலையில் தான் வந்து அவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து சஞ்சீவ் கன்னா பதவி பிரமாணம் வந்து செஞ்சுருப்பார். எல்லாருக்குமே ஜஸ்டிஸ் ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருப்பார். அதை பதிவு பண்ணியிருப்பார். எல்லாருக்குமே, அனைவருக்கும் எளிதாக நீதி கிடைப்பதே கடமை, அவரோட முதல் கடமையாக வந்து அதை வந்து முன்னிலைப்படுத்தி சொல்லியிருப்பார். இதுதான் வந்து நமக்கு 12ஆம் தேதியோட நியூஸ். இதுக்கு ரிலேட்டடான சமச்சீர் இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம 10th புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, அப்புறம் வந்து என்ன மாதிரியான அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது அதை பற்றி ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்ப்போம். கம்போசிஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். 1950 சுப்ரீம் கோர்ட் வந்து எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 8 ஜட்ஜ் இருந்திருக்காங்க, இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ். ஆனால் இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து 28 ஜட்ஜஸ் வந்து இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம சமச்சீரில். பட் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் வந்து 35 ஜட்ஜஸ் இருக்காங்க. 30 மட்டும்தான் இருக்கணுன்றது கண்டிஷன். பட் அதை விட அதிகமாக 35 ஜட்ஜஸ் வந்து இருக்காங்க இப்போதைக்கு. நீங்கள் வந்து அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. நீதிபதி நியமனம், எப்படி வந்து நீதிபதியை வந்து நியமனம் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார். மற்ற நீதிபதிகளை வந்து மூத்த நீதிபதிகளோட குழு அப்படின்னு சொல்லப்படுற கொலிஜியம் அப்படின்ற ஒரு அமைப்பில் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஹெட்டாக இருப்பார். அவர் வந்து மற்ற நீதிபதிகளை வந்து நியமனம் பண்ணுவார். யார் வந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா, நம்ம வழக்கம் போல் நம்மளோட பிரசிடெண்ட் தான் பண்ணுவாங்க. இவங்களோட பரிந்துரைப்படி பிரசிடெண்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. குவாலிஃபிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து என்னென்னு பார்ப்போம். தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், 5 ஆண்டு வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் 10 ஆண்டுகள் வந்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞராகவும் பணியாற்றிருக்கணும். அவங்க தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ் ஆகிறதுக்கான குவாலிஃபைடு மெம்பர். ஒர்க்ட் அஸ் அ ஜட்ஜ் ஆஃப் அ ஹை கோர்ட் ஃபார் அட்லீஸ்ட் 5 years. ஒர்க்ட் அஸ் அ அட்வொகேட் ஆஃப் ஹை கோர்ட் ஃபார் அட்லீஸ்ட் 10 years. இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவரோட பார்வையில் அவங்க வந்து ஒரு சிறப்புமிக்க சட்ட வல்லுநராக வந்து இருந்திருக்கணும். அந்த பாயிண்ட்டும் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த 4 குவாலிஃபிகேஷனும் இருக்கிறவங்க தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக வந்து செயல்பட முடியும். இதுதான் அந்த பாயிண்ட்ஸ். அதே மாதிரி டெம்ப்ரவரியாக அட்ஹவ் போஸ்ட் வந்து இருக்குது. ஒரு தற்காலிகமாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜட்ஜஸ் வந்து நியமிப்பாங்க. அதுக்கான ஒரு வழிவகையும் வந்து நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் எல்லாருமே வந்து ஒரு தற்காலிகமாக நியமிக்கிற அந்த வழி செய்கிறதும் நம்ம சட்டத்தில், அரசியலமைப்பில் இருக்குது. தமிழில் பார்த்திங்கன்னா, இந்திய குடிமகனாய் இருத்தல் வேண்டும். அவர் 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்திருக்கணும். 10 ஆண்டுகள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக செயலாற்றிருக்கணும். அதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் சட்ட வல்லுநராக வந்து இருக்கணும், நல்ல ஒரு சட்ட வல்லுநராக இருந்திருக்கணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டெம்ப்ரவரியாக அட்ஹவ் பேசிஸ்ன்னு சொல்லப்படுற அந்த விஷயம் வந்து பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 65 years வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஆஃபீஸ் அப் டு ஏஜ் ஆஃப் 65 years. ரிட்டைர்மெண்ட் வந்து 65 வயசு வரைக்கும் இருக்குது அவங்களுக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இடையில் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கிட்ட அவரோட ரெசிக்னேஷனை கொடுத்துக்கலாம். வேண்டாம், நான் வந்து பதவியை விட்டு விலகிறேன் அப்படின்றத கடிதம் மூலமாக வந்து பிரசிடெண்ட்டை கொடுத்து அவர் விலகிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு நீதிபதியை பதவியை விட்டு தூக்குற அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது. பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர். அவங்க நினச்சா வந்து இம்பீச்மெண்ட் பண்ணலாம். மொத்தமாக உட்காந்து ஒரு வாக்கெடுப்பு மாதிரி பண்ணி ஒரு தீர்மானம் போட்டு பதவியிலேருந்து அவங்கள வந்து நீக்கலாம்.
பெருங்குற்றம், ஏதாச்சும் ஒரு பெருங்குற்றம் நிகழ்த்தியிருந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி செய்வாங்க. அதான் ஒரு பாயிண்ட், மெயினான பாயிண்ட். அதோட தலைமையிடம் எங்கே இருக்குது? சுப்ரீம் கோர்ட்டோட தலைமையிடம் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க நீதிபதிகள் வந்து வேற ஒரு இடத்துல அமர்வு ஏற்படுத்தலாம், அமைக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் கேட்டு நம்ம வந்து இன்னொரு இடத்துல வேறு, இப்போ நீங்கள் சென்னையில் கூட அந்த அமர்வு வந்து நம்ம ஏற்படுத்திக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டோட அமர்வை தான் அங்கே மீன் பண்ணுறாங்க. தேங்க்யூ.